ஒருத்தங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். ஒருத்தன் ரொம்ப முரட, இன்னொருத்தன் கொஞ்சம் பயந்த சுபாவம். ஒரு நாள் இந்த பயந்த சுபாவம் கொண்டவன் அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னானாம், அம்மா இன்னைக்கு நான் பஸ்ல வரும்போது ஒருத்தன் அங்க இருந்த பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா என்னால எதுவுமே கேட்க முடியலன்னு. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, ஏன் இப்படி இருக்க, நீ அந்த இடத்துல அவனை தட்டி கேட்டிருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நீ பார்த்தா அந்த இடத்துல உன்னுடைய குரல் ஓங்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவே அந்த முரட்டு பையன் அடுத்த நாள் வந்து, அம்மா இன்னைக்கு நான் வரும்போது எங்க ஸ்கூல்ல சில பசங்க பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணாங்க, அந்த இடத்திலேயே அவனுங்களை அடிச்சு கைய காலை உடைச்சிட்ட அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, இங்க பாருப்பா, இந்த மாதிரி எப்பவும் நம்ம அடாவடித்தனமா நடந்துக்க கூடாது. அந்த பசங்களுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சிருக்கும், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னாங்களா. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா கேட்டாராம், நேத்து நம்ம மூத்த பையனுக்கு வேற மாதிரி அறிவுரை சொன்ன, இன்னைக்கு இவனுக்கு அப்படியே வேற மாதிரி சொல்ற, இது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரோட குணமும் சுபாவமும் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க அறிவுரை சொன்னோம். மூத்தவன் கொஞ்சம் பயந்தவன், அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காகத்தான் நான் அவனை அப்படி சொன்னேன். ஆனா 2வது பையன் சரியான அடாவடித்தனம் கொண்டவன், அவங்கிட்ட இதை போய் நான் சொன்னா அவன் இன்னும் முரட்டுத்தனமா மாறிடுவான். அதனாலதான் அவனுக்கு நான் வேற மாதிரி அறிவுரை சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களா. நீங்களும் இப்படித்தான் வாழ்க்கையில எந்தெந்த மனுஷங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னாலே எல்லாரையுமே உங்களுக்கு பிடிச்சவங்களா நீங்க மாத்த